இப்ப இது வரைக்கும் நம்ம பார்த்தது string, number, boolean, array இப்படின்னு பார்த்தோம். ஓகேவா? இதெல்லாம் பார்த்தோம். ஸோ இன்னொரு பெரிய டேட்டா டைப் என்ன அப்படின்னா ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு டேட்டா டைப் இருக்கு. ஓகேவா? இது என்ன பண்ணோம் அப்படின்னா லைக் எதுவுமே இப்போ ஒரு அரேவை ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறாங்க டெம்பரவரி ஆப்ஜெக்ட். ஓகே, இது இந்த நேம் தான் வைக்கணும்னு அவசியம் கிடையாது, நீங்க எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஓகேங்களா? யூசர், அது எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஓகே, அதை நீங்க இதை மனப்பாடம் பண்ணாதீங்க. இப்போ இந்த யூசர் இன்ஃபோ அப்படின்னும் போது இது பேருக்கு ஏற்ற மாதிரி இருக்க போகுது. யூசருடைய டீடைல்ஸ் எல்லாத்தையுமே வாங்கி வைக்க போறேன். ஸ்ட்ரிங் அப்படின்றது ஒரே ஒரு வேல்யூ வாங்கக்கூடியது. ஓகேவா? நம்பர் அப்படின்றது அதே தான். பூலியன் அப்படின்றது எய்தர் இது இல்லைன்னா அது அப்படின்ற மாதிரி வரப்போகுது. அரே அப்படின்றது மல்டிபிள் வேல்யூவா எடுத்துட்டு வரப்போகுது. இந்த ஆப்ஜெக்ட் என்ன பண்ணுது அப்படின்னா இது எல்லாத்தையுமே இதுக்குள்ளார ஒன்னா எடுத்துட்டு வரப்போகுது. ஓகேவா? அது எப்படின்னா அப்படின்னா அரேக்கு எப்படி பாக்ஸ் போடுறோமோ அந்த மாதிரி ஆப்ஜெக்ட்டுக்கு இந்த மாதிரி ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கர்லி பிரேசஸ் இந்த மாதிரி போடுவாங்க. ஓகேங்களா? இது எம்டி ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? இது எம்டி ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்ட் குள்ளார கீ வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விஷயம் வரும். கீ அப்படின்றது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் நேம், true. லாங்குவேஜஸ்ல தமிழ், இங்கிலீஷ், தெலுங்கு, இந்த லாங்குவேஜஸ் தெரியும். ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி 4 ஃபீல்டு வச்சிருக்கேன். எதுக்காக அப்படின்னா இதை நீங்க பார்க்கும்போதே தெரியும். இது ஸ்ட்ரிங்கு, இது நம்பரு, இது பூலியன் வேல்யூ, இது அரே. ஓகேங்களா? ஈவன் ஒரு ஃபங்க்ஷனை கூட இதில் எழுதலாம். ஓகேங்களா? ஹலோ அப்படின்னு எழுதிட்டு ஒரு ஃபங்க்ஷன் போட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஸ்ட்ரக்ட். ஓகேவா? அப்ப ஒரு ஆப்ஜெக்ட் குள்ளார மல்டிபிள் டேட்டா டைப்ஸை இது பண்ணலாம். ஓகேங்களா? ஒரு ஆப்ஜெக்ட்ல மல்டிபிள், இது ஸ்ட்ரிங்கு, இது நம்பர், இது பூலியன், இது அரே, இது வந்து ஒரு ஃபங்க்ஷன். ஓகேங்களா? இந்த மாதிரி நான் எடுத்துட்டு வந்து போடுவேன். சரிங்களா? சரி, அரேக்கும் இதுக்கும் என்னென்ன டிஃபரன்ஸ்னா இதுல கீ வேல்யூ பேரா வரும். ஓகேங்களா? அரேல அந்த மாதிரி வராது. ஓகேங்களா? அரேல அந்த மாதிரி வராது, ஒன்லி வேல்யூ மட்டும் தான் வரும். அரேலயே உங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னா மல்டிபிள் டேட்டா டைப்ஸ் லைக் நம்பர், பூலியன் பிளஸ் ஸ்ட்ரிங், இது மூணுத்தையும் எடுத்துட்டு வர முடியும். ஆனா ஓவர் அட்வான்டேஜ் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் தான். நீங்க ஜாவா ஸ்கிரிப்ட்ல 95% எதுல ஒர்க் அவுட் பண்ணுவீங்க அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட்ல தான் ஒர்க் அவுட் பண்ணுவீங்க. இப்போ இதை ஒரு சும்மா ஒரு கன்சோல் ஒன்று போட்டுப்போம். இப்போ இந்த ஆப்ஜெக்ட் அப்படின்றது எதுக்காக அப்படின்னா மொத்தமா ஒரு யூசருடைய டீடைல்ஸ் வந்து நான் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். இப்போ யூசர் இன்ஃபோ அப்படின்னு கால் பண்ணாலே எனக்கு இது மொத்த டீடைல்ஸும் வரும். இப்போ பாருங்க கன்சோல் லாக்ல நான் இதை போட்டிருக்கேன். தெரியுதுங்களா? யூசர் இன்ஃபோல ஃபர்ஸ்ட் நேம், ஏஜ், இஸ் மேரிட், லாங்குவேஜஸ், ஹலோ அப்படின்றது எல்லாமே நமக்கு வந்துருச்சு. சரி, எனக்கு இதுல எக்ஸாக்டா இந்த ஃபர்ஸ்ட் நேம் மட்டும் வேணும். இப்போ அரேல நமக்கு ஒரு பெனிஃபிட் இருந்துச்சு. அரேல என்ன பெனிஃபிட் அப்படின்னா அரேவோட பொசிஷனிங் வச்சு என்னால வேல்யூவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடிஞ்சிச்சு. கரெக்டா? ஸோ இஃப் எனக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா அரேவோட இண்டெக்ஸிங் வச்சு நான் எடுத்துப்பேன். எக்ஸாம்பிள் யூசர் லிஸ்ட் இப்படி இருக்கு. ஓகேங்களா? இப்போ நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் பார்த்துக்கோங்க. யூசர் லிஸ்ட்ல 3 இருக்கு. இப்போ நமக்கு கிளீனா தெரியுது இதனுடைய வேல்யூவை எடுக்கணும் அப்படின்னா இதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு. அப்ப எனக்கு இந்த ஏஜ், ஃபர்ஸ்ட் நேம், இல்ல இந்த மேரிடு, லாங்குவேஜஸ் இதெல்லாம் எடுக்கணும்னா என்ன பண்ணணும்?
ஏதாவது வழி இருக்கா? இதுல இண்டெக்ஸிங் பண்ண முடியாது, ஏன்னா இது இண்டெக்ஸ் காட்டுது. அதனால ஆஃப் 2 அப்படின்னு போட்டா மணி வரும், ஆஃப் 1 அப்படின்னா சுரேஷ் வரும். இந்த இடத்துல அந்த மாதிரி பண்ண முடியாது. அப்ப எதை வச்சு பர்டிகுலர் வேல்யூ வந்து நான் செக்ரிகேட் பண்ண முடியும்? எனி ஐடியா? ஓகே, ஸோ நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா கீ இருக்கு இந்த இடத்துல, கீ. ஓகேங்களா? இதை வச்சு இப்ப நான் யூசர் இன்ஃபோல இருக்கக்கூடிய என்னுடைய நேமை எடுக்க போறேன் அப்படின்னா டாட் வச்சு இந்த மாதிரி யூசர் இன்ஃபோ டாட் ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்னு சொல்றேன். என்னுடைய நேம் மட்டும் தனியா வந்துருச்சா? நான் மேப் ஸ்டேட்டஸ் அதையுமே இந்த மாதிரி டாட் வச்சு ட்ரூ வந்துச்சா? அப்ப எப்படி எடுக்கணும் அப்படின்னா நீங்க இங்க இந்த இடத்துல ஸ்ட்ரிங் மாதிரிலாம் போடக்கூடாது. ஓகேங்களா? இப்படிதான் எழுதணும். யூசர் இன்ஃபோல இருக்கக்கூடிய, ஆனா மெத்தடை கால் பண்ண முடியுமானா கால் பண்ணு. யூசர் இன்ஃபோ அலோ மெத்தட கால் பண்றேன். எஸ், ஐ மீன் வந்துச்சா? கன்சோல் பண்ணக்கூடாது, அப்படியே டைரக்டா யூஸ் பண்ணாது. அதனாலதான் அது அப்படியே. எஸ், ஐ மீன் வருது. சரி, ஓகே, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்ப நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா இந்த இடத்துல இருந்து என்னால வேல்யூவை எடுக்க முடியும். எப்படி எடுக்கலாம் அப்படின்னா அரேக்கு இண்டெக்ஸிங் மாதிரி எனக்கு ஆப்ஜெக்ட்டுக்கு டாட் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணி எடுக்க போறேன். அந்த இடத்துல நீங்க ஒரு என்ன சொல்றது ஸ்ட்ரிங் போட்டு எடுக்கணும் அப்படின்றதுலாம் கிடையாது. இந்த ஆப்ஜெக்ட்ல இருக்கிற எந்த கீயை வேணாலும் அதனுடைய ஆப்ஜெக்டோட பேரை வச்சு டாட் வச்சு எடுக்கும். யாருக்கா ஏதாவது டவுட் இருக்கா? என்ன கையை தூக்கு. ஓகே, அரேக்கும் ஆப்ஜெக்ட்டுக்கும் இதுதான் டிஃபரன்ஸ். சரியா? நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்ப்போம் அப்படின்னா இந்த அரேக்குள்ளாரே இந்த ஆப்ஜெக்ட் எடுத்துட்டு போயிடும். ஆனா அது எதுக்கு நான் அரேக்குள்ளார ஆப்ஜெக்ட் அப்படின்னா நீங்க இருங்க, அதுக்கு ஒரு சும்மா ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று காட்டுறேன். டம்மி ஏபிஐ ஃபார் டெஸ்டிங். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு ஏபிஐ. ஓகேங்களா? ஏபிஐனா என்னன்னா சரி, ஓகே, அது தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. இப்போ நான் பண்ணுறது எதுவுமே இப்போதைக்கு யோசிச்சுக்காதீங்க, டேட்டாவை மட்டும் பாருங்க. இதெல்லாம் கண்டிப்பாக பார்ப்பீங்க, இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். டேட்டாவில் 1 2 அரேவா இந்த சிம்பிள் இருங்க, காப்பி பண்ணிடுவோம். அப்படியே தூக்கிடுவோம். இதை காப்பி பண்ணிட்டு இப்போ பாருங்க, இது என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு அரேல ஆப்ஜெக்ட் இந்த சிம்பிள் போட்டா ஆப்ஜெக்ட். இது என்ன பண்ணுது அப்படின்னா இப்ப நம்ம இதுலயே 15 பசங்க கிட்ட இருக்கீங்களா, ஒன்னாவது அப்பு, அபர்ணா, அதுக்கப்புறம் யாரு ஐஷு அப்படின்னு சொல்லிட்டு 1 2 3. ஸோ அவங்களுடைய டீடைல்ஸ், அவங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம் என்ன, லாஸ்ட் நேம் என்ன. அப்ப இது கம்ப்ளீட்டா அந்த யூசர் பத்தின டீடைல்ஸ். ஓகேங்களா? அப்ப இது எல்லாமே எப்படி அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்டா எடுத்துட்டு வந்து வச்சு. ஓகேங்களா? இதுதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியலன்னா பிரச்சனை கிடையாது, இப்போ எடுத்துடுறேன் திரும்ப உங்களுக்கு. இதே ஸ்ட்ரக்சர் நம்ம ரெடி பண்ணோம். இப்போ நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா அரேல ஜஸ்ட் ஒரு வேல்யூ மட்டும் போடுறோம். யூசர் இன்ஃபோல ஆப்ஜெக்ட் இருக்கு. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இந்த மாதிரி நிறைய வேல்யூவை எடுத்துட்டு வரலாம். அதை எங்க போய் ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா அதை அரேக்குள்ளார தான் ஸ்டோர் பண்ணணும். அது எப்படி பண்ணுவீங்க அப்படின்னா யூசர் டேட்டா அப்படின்னு ஒரு இதை போட்டு அரே, இதுல ஆப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணும். இந்த ஆப்ஜெக்ட் என்ன பண்ண போகுது அப்படின்னா, ஆனா அதுல இருந்து எப்படின்னா டேட்டாவை தனியா செக்ரிகேட்னா பண்ணுவீங்கன்னா ஈஸியா எடுத்துடலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் டேட்டாவை நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்றேன். ஐடி
இது ஒரு ஆப்ஜெக்ட். ரெண்டாவது ஆப்ஜெக்ட்டுக்கு கமா போட்டு தான் நீங்க எழுதணும். நாலு ரெக்கார்டு பாத்தீங்கன்னா யூசர் டேட்டால நான் என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னா அரே ஆஃப் ஆப்ஜெக்டா போட்டிருக்கேன். இப்போ இது உங்களுக்கு பார்க்கும்போதே ஓரளவு ஐடியா வரணும். இப்போ யூசர் டேட்டான்னு இருக்கா, இந்த இடத்துல போயிட்டு இப்போ பாத்தீங்கன்னா அரே ஆஃப் ஆப்ஜெக்ட். அப்ப நமக்கு கிளீனா தெரியுது. அப்ப நான் இந்த நேம சரி ஓகே உங்ககிட்டயே விட்டுறேன். இப்ப அரே ஆஃப் ஆப்ஜெக்ட் போட்டிருக்கேன். எனக்கு இதுல ஐஷுவோட டேட்டா மட்டும் எடுக்கணும். எப்படி எடுப்பீங்க? அங்க நம்பர் 2 ன்னு போட்டா வரும் இல்லனா என்ன 2 ன்னு போடணும். யூசர் டேட்டான்னு இங்க இருக்கு, என்ன 2 ன்னு போடணும். இப்போ இந்த யூசர் டேட்டா தான் இருக்கு. நீ என்ன சொல்ற அப்படின்னா 2 ன்னு போட்டா ஐஷு எனக்கு சரி ஐஷுவோட கம்ப்ளீட் டேட்டா வேணும் அப்படின்னா இது ஒரு அரே ஆஃப் 2 அந்த பாக்ஸ் போட்டு ஸ்கொயர் பிராக்கெட் போட்டு இந்த டேட்டா வந்துச்சு. இதுல எனக்கு ஏஜ் மட்டும் எடுக்கணும். இந்த டேட்டால எனக்கு ஏஜ் மட்டும் எடுக்கணும். அங்க டாட் ஏஜ் அந்த இது மட்டும் வேல்யூ மட்டும் போட்டா வரும். டாட் ஏஜ். வேலை முடிஞ்சு போச்சா? அரே ஆஃப் ஆப்ஜெக்ட் கான்செப்ட் புரிஞ்சிருச்சா? அரே இப்ப எப்படி ஒர்க் அவுட் ஆகுது, அதுல ஆப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா எப்படி செக்ரிகேட் பண்றது அப்படின்றது புரிஞ்சிருச்சா? இங்க அதான் சொல்றேன்ல, இங்க எதுவுமே பெரிய விஷயம்னா இல்ல. நீங்க எப்படி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போறீங்க அப்படின்றது மட்டும்தான். ஓகேவா? நிறைய பேர் அந்த அரே ஆப்ஜெக்ட் அதுல அரே ஆஃப் ஆப்ஜெக்ட் அப்படின்னா நீ கான்செப்டை கரெக்டா புரிஞ்சுட்டாலே போதும். அரேல இருந்து எப்படா வேல்யூ எடுப்பேன்னா அரே அப்படின்னு சொன்னாலே நமக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வர வேண்டியது அது 0th இண்டெக்ஸ்ல ஸ்டார்ட் ஆகும். எவ்வளவு டேட்டா கொடுக்குறோமோ அவ்வளவு லென்த் வரும் அப்படின்றது. அப்ப அதுல இருந்து வேல்யூ எப்படா எடுப்பேன் அப்படின்னா இண்டெக்ஸிங்க வச்சுதான் எடுப்போம். அரே ஆஃப் ஆப்ஜெக்ட் அப்படின்னா அப்படியே உட்காந்து முடிக்கணும் கூடாது. அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்னா என்ன பேரை வச்சு சொல்லிக்கணும். அரே அப்படின்னா இண்டெக்ஸை வச்சு தான் எடுக்க முடியும். அந்த ஆப்ஜெக்டோட வேல்யூ எடுக்கிறது என்ன ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணும்? டாட் ஆப்ரேட்டர். டாட் வச்சு எடுத்தாச்சு. நேற்று வரைக்கும் இது எனக்கு தெரியவே தெரியாது, இன்னைக்கு தான் தெரியும் அப்படின்னு எத்தனை பேர் இல்ல? இதுக்கு முன்னாடியே எனக்கு எல்லாமே தெரியுன்றீங்களா? யாருறாங்க முன்னாடியே தெரியுமா? சூப்பர், கிளாஸ் படிக்கிறான். சரி, இப்ப ஏஜ் மட்டும் எடுத்தாச்சு. ஓகேங்களா? இப்ப நான் என்ன செய்யறேன் அப்படின்னா இதை எடுத்துட்டு இப்படி வைக்கிறேன். இப்ப எனக்கு இந்த மாதிரி எல்லாமே வந்துருச்சு. இந்த மாதிரி நான் அப்பு ஐஷு தீப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்துட்டாங்க. ஓகேவா? இதுல எனக்கு தனியா வேல்யூ எடுக்கிறதும் தெரிஞ்சு போச்சு. ஓகேவா? எனக்கு இதுல என்ன வேணும் அப்படின்னா எனக்கு இதுல ஜஸ்ட் அவங்களுடைய நேம் மட்டும், எல்லாருடைய நேம் மட்டும் தனியா செக்ரிகேட் பண்ணி எடுக்கணும். என்ன பண்ணலாம்? வாட் இஸ் த அப்ரோச்? We are supposed to start write the code. இதுல இந்த எல்லா இதுலயும் இருக்கிற நேம மட்டும் தனியா எனக்கு எடுத்து ஒரு அரேல காமிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லா நேமும் அப்படின்னும் போது 1 2 3 4 நேம் இருக்கு. 4 நேம் அப்படின்னும் போது நீங்க ஸ்ட்ரிங் கான்செப்டுக்கே யோசிக்க கூடாது. மல்டிபிள் வேல்யூ அப்படின்னாலே நம்ம என்னன்னு யோசிக்கணும்? ஆப்ஜெக்ட். கரெக்ட் தானே நித்யா? குரு அந்த கையில அப்படியே வெட்டிடுவேன். மல்டிபிள் கான்செப்டுக்கு நீ ஆப்ஜெக்ட் தான் யூஸ் பண்ணியா? இல்ல அண்ணா. என்ன யூஸ் பண்ணோம்?
மல்டிபிள் டேட்டாவை ஸ்டோர் பண்றதுக்கு என்ன டேட்டா டைப் யூஸ் பண்ணுவீங்க? அட உங்களை தூக்கி வெயில்ல போட. கிருஷ்ணா, ஹரிஷ், கன்னிகா. ஆப்ஜெக்ட். இப்பதான் அவன் கையை விட்டுன்னு சொன்னேன். யாரா இது? ஓகே, ஏமா மல்டிபிள் டேட்டாவை ஸ்டோர் பண்றதுக்கு எப்படிமா ஆப்ஜெக்ட்டுக்கு போவீங்க? எனக்கு வெறும் நேம் மட்டும் வேணும். அப்போ அபர்ணா கீனா தேவையில்ல, வெறும் நேம் மட்டும் வேணும். என் கொஸ்டின் இதுதான், சிம்பிள். சரி, ஓகே. என்ன சொல்றேன் அப்படின்னா, இந்த அரே இருக்குல்ல, எனக்கு இந்த அரேல அவுட்புட் வந்து எப்படி வேணும் அப்படின்னா, கன்சோல் மேட்ச் பார்த்து உட்காந்துருக்காங்க. இப்படி எனக்கு அவுட்புட் வேணும். அபர்ணா, அப்பு, ஐஷு ஃப்ரம் இந்த அரே ஆஃப் ஆப்ஜெக்ட். எப்படி கோடிங் எழுத ஸ்டார்ட் பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் அப்ரோச் என்னவா இருக்கும்? சரி, நான் இதை இந்த டைம் நானே சொல்றேன். இது அரே ஆஃப் ஆப்ஜெக்டா இருக்கு, ஓகேவா? ஃபர்ஸ்ட் எனக்கு இதை ஒவ்வொரு டேட்டாவா எடுத்து பார்க்கணும். ஒவ்வொரு டேட்டானா நான் என்னால இந்த மாதிரி 0 1ன்னு போட முடியாது. நாளைக்கு நான் திடீர்னு என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இன்னொரு டேட்டாவை ஆட் பண்ணிடுவேன். இன்னொரு டேட்டாவை 5 அப்படின்னு போட்டு ஹரிஷ் இப்படின்னு போட்டுருவோம். அப்ப உன்னால திரும்பவும் டேட்டாவை இது பண்ண முடியாது. அப்ப எந்த கான்செப்டுக்கு போகணும் அப்படின்னா, n நம்பர் ஆஃப் டேட்டாவை எடுக்கணும் அப்படின்னா என்ன கான்செப்டுக்கு நான் போகணும்னு சொல்லியிருக்கேன் அரேக்கு. புஷ் மேட்டரா? என்னமா புஷ் மேட்டர்? இந்த டேட்டாவை, இந்த நம்பரை நான் டைனமிக்கா வர வைக்கிறதுக்கு என்ன விஷயம் சொல்லி கொடுத்துருக்கேன்? யார் இது? மணியா? ஐ லவ் யூடா. ஓகே, ஸோ ஃபார் லூப்பு, திரும்பவும் சொல்றேன், அரே கான்செப்ட் எல்லா டேட்டாவையும் நான் எடுத்து பார்க்கணும். எல்லா டேட்டாவையும் எடுத்து எப்படி பார்ப்பேன்? ஃபார் லூப் வச்சு 1 மொத்தம் 5 டேட்டா இருக்க போகுது, 5 டைம் லூப் ஆக போகுது. நீ உன்னுடைய நேம் இருக்கா அதை மட்டும் கொடு, உன்னுடைய நேம் இருக்கா அதை மட்டும் கொடு அப்படின்னு நம்ம பார்க்கணும். நீ அகைன் நீங்க கோடிங்காவே பார்க்காதீங்க, ஓகேங்களா? 5 பேர் வராங்க, ஓகேங்களா? அவங்க கிட்ட இருந்து எனக்கு தேவையானது அவங்களுடைய நேம் மட்டும், அதை மட்டும் நான் ரிஜிஸ்டர் பண்ண போறேன். அப்ப 5 பேரையுமே மொத்தமா வந்தா நம்மளால அதை கண்டுபிடிக்க முடியாது. அப்ப என்ன செய்ய போறோம் அப்படின்னா, 5 பேரையும் கேட்டுக்கு வெளியே நிக்க போறோம், ஓகேவா? காலேஜ் கேட்டுக்கு வெளியே நிக்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒருத்தவங்க வராங்க, ஓகேவா? அப்பு வெளியே வராங்க, சாரி உள்ள வராங்க, செக் பண்றோம், அவங்களுடைய நேமை மட்டும் எடுத்து வச்சுக்கணும், ஓகேவா? இன்னொருத்தவங்க வராங்க, அவங்களுடைய நேம் மட்டும் எடுத்து வச்சுக்கணும், ஒரு ரிஜிஸ்டர்ல ஸ்டோர் பண்றோம். அப்ப 1 by 1 வரதுக்கு நம்ம என்ன கான்செப்ட் அப்படின்னா, ஃபார் லூப். நேற்று பேசும்போது எல்லாம் ஊன்ட்டு இருந்தீங்க, ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. இதனுடைய கண்டிஷனு இண்டெக்ஸ்ல நான் பேரே இண்டெக்ஸ்னு வருது, ஓகேங்களா? ஸோ வேர் இண்டெக்ஸ் அப்படின்ற ஒரு கீ, அந்த இண்டெக்ஸ் யூசர் டேட்டா டாட் லென்த் இண்டெக்ஸ் ப்ளஸ் ப்ளஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இந்த இண்டெக்ஸ் என்ன வேல்யூலாம் கொடுக்குதுன்னு முதல்ல பார்க்கணும். 4 வரைக்கும் தான் கொடுக்கும், இருந்தாலும் உங்களுக்காக 0லேருந்து 4 வரைக்கும். ஏன் 0லேருந்து 4 வரைக்கும் தான் கொடுக்குது அப்படின்னா, எனக்கு அது போதும். ஏன்னா என்னுடைய யூசர் டேட்டாவோட லென்த் மொத்தமாவே 0லேருந்து 4 வரைக்கும் தான். அப்ப இந்த நம்பரை தான் டைனமிக்கா இந்த யூசர் டேட்டால நான் அப்பெண்ட் பண்ண போறேன், ஆட் பண்ணிக்கிறேன், ஓகேவா? அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த யூசர் டேட்டாவை இந்த இடத்துக்கு எடுத்துன்னு போயிட்டு
இப்படின்னு வைக்கணும். ஒன்னொன்னா வருதா? எஸ், ஒன்னொன்னா வந்துடுச்சு. யூசர் டேட்டான்னு வந்துடுச்சு. இதுல எனக்கு நேம் மட்டும் தனியா வேணும். ஸோ செக்ரிகேஷனுக்கு டாட் நேம், ஏன்னா யூசர் டேட் ஆஃப் இண்டெக்ஸ்ல எல்லா வேல்யூ இருக்கு. ஐம் கோயிங் டு செக்ரிகேட் நேம் மட்டும் எடுத்தாச்சு. இப்போ இந்த நேமை மட்டும் எடுத்து நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, எனக்கு புதுசா ஒரு வேரியபிள்ல காட்டுங்க அப்படின்னு சொல்லி நான் இப்ப புதுசா ஒரு அரேவை டிக்ளேர் பண்றேன். ஓகேவா? நியூ யூசர் அரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரேவை டிக்ளேர் பண்றேன். என்னன்னா ஒண்ணுமே இல்லாம இருக்கு அப்படின்னா, ஆமா இது எம்டி தான். ஓகேங்களா? இது எம்டி அரே தான். இப்போ பாத்தீங்கன்னா இந்த அரே வந்து எம்டியா இருக்க போகுது. நான் இப்ப கடைக்குள்ளார போக போறேன். ஓகேவா? இது கேட்டு. இந்த கேட்டுக்குள்ளார போயிட்டு இருக்கிற எல்லா வேல்யூவும் வாங்க போறேன். இப்ப பாத்தீங்க அப்படின்னா யூசர் அரே எம்டியா இருக்கு. ரைட். இந்த நியூ யூசர் அரேல என்ன செய்ய போறேன் அப்படின்னா, வரக்கூடிய இந்த வேல்யூவை புஷ் பண்ண போறேன். ஆல்ரெடி சொன்னதான், ஒரு நேமை கடைசியா புஷ் பண்றதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னு அவங்க கிட்ட கேட்கும்போது புஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் எடுத்து நம்ம பார்த்துக்கணும். புஷ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த பண்ணணும். வெறும் நேம் மட்டும் வந்துச்சா? சரி, அதுக்கு முன்னாடி இந்த புஷ் அதை திரும்ப ஒரு டைம் பார்க்கணும். நேற்று நமக்கு அது ரெக்கார்டிங் இல்லை, அதனால ஓகே. இப்போ நியூ யூசர் அரேன்னு இருக்கு, ஃபார் லூப் இருக்கு. ஓகேவா? இப்போ இந்த நியூ யூசர் அரேல ஒரு வேல்யூமே இல்லை. எப்படி அந்த இடத்துல வேல்யூ எடுத்து போட போற? நீ காப்பி பண்ணி போட போறியானா? அதெல்லாம் கிடையாது. எனக்கு இந்த யூசர் டேட்டால நேம் வரப்போகுதுன்றது கன்ஃபார்ம், 100% கன்ஃபார்ம். எனக்கு வர வேல்யூவை இதுக்குள்ளார எடுத்துட்டு போய் வைக்கணும். How to insert a new value into an array அப்படின்னு சொல்லிட்டு ஜாவாஸ்கிரிப்ட்ல பாத்தீங்க அப்படின்னா we have two option. ஒன்னு இது, இன்னொன்னு என்னது? ஷிஃப்டா? அன்ஷிஃப்ட் மண்ட பத்திரம்ன்றியா? சரி, ஓகே. இப்ப ரெண்டு மெத்தடு நான் நேற்று சொன்னேன், திரும்பவும் நான் சொல்றேன். புஷ் அன்ஷிஃப்ட் அப்படின்னு ரெண்டு இருக்கு. இப்ப இது ஒரு நியூ அரே. இந்த நியூ அரேல நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா புஷ் பண்றேன். என்ன புஷ் பண்றேன்னா, இப்ப ஸ்டாட்டிக்காவே என்னுடைய வேல்யூவை புஷ் பண்றேன். ஓகேவா? நியூ அரேல வெங்கி அப்படின்னு போட்டிருக்கேன். இப்ப நான் ரெஃப்ரெஷ் பண்றேன், வெங்கி அப்படின்றது வந்துருச்சு. இப்ப அன்ஷிஃப்ட்னு ஒண்ணு இருக்கு, அதையுமே நான் இதுல போடுறேன். நியூ அரேல புஷ்க்கு பதிலா அன்ஷிஃப்ட் யூஸ் பண்றேன். ரெண்டுமே ஒரே வேல்யூ தானே பண்ணுது அப்படின்னா அங்கதான் கொஞ்சம் ட்ரிக்ஸ் இருக்கு. இப்ப ஷாக்கிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ என்னுடைய அரேல ஆல்ரெடி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்ப அன்ஷிஃப்ட் பண்றேன், வெங்கி அப்படின்றத அன்ஷிஃப்ட் பண்றேன். இப்ப என்ன நடக்குதுன்னா வெங்கி ஷாக்கிட் ரெண்டு வேல்யூ வந்தாச்சு. ஓகேவா? சரி, அப்ப புஷ் என்னன்னா பண்ணும் அப்படின்னா அதுவும் வேல்யூ ஆட் பண்ணும். நல்லா பார்த்துக்கோங்க, இது இப்படியே இருக்கட்டும். இன்னொரு டேபுக்கு போயிடுவோம். என்ன பண்ணுது அப்படின்னா ஷாக்கிட் வெங்கின்னு இருக்கு, இது வெங்கி ஷாக்கிட்னு இருக்கு. ஓகேவா? அப்ப இதுல இருந்து என்ன பண்ணுது அப்படின்னா புஷ் அப்படின்றது அரேல கடைசியா வேல்யூ ஆட் பண்ணுது, அன்ஷிஃப்ட் அரேல ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணுது. ஓகேவா? இப்போ பாத்தீங்கன்னா இது வெங்கி ஃபர்ஸ்ட்ல இருக்கு அப்படின்னா இது அன்ஷிஃப்ட். புஷ்ன்றது என்ன பண்ணுது? ரெண்டுமே வேல்யூ ஆட் பண்றதுதான், ஆனா எந்த பொசிஷன்ல ஆட் பண்றது அப்படின்றது தான் இது ரெண்டுத்துக்குமான டிஃபரன்ஸ். ஓகேங்களா? புரியுதா? இப்ப இந்த மெத்தடை வச்சுதான் நான் இனிஷியலாவே வேல்யூ எதுவுமே வாங்கல. ஓகேவா? நான் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டேன். ஓகேவா? நான் இதை ஆர்டர் பண்ணல, மீ ஐ அது. ஓகேவா? இப்ப இந்த இடத்துல ஒரு வேல்யூவும் கிடையாது. இந்த ஃபார் லூப்ல நமக்கு வேல்யூ வரப்போகுது. வேல்யூவை இந்த இடத்துல தான் நான் பார்க்கறேன். ஓகேவா? அன்பு அப்பு அப்படின்றது எல்லாமே இங்கதான் வருது. வர வேல்யூவை நான் என்ன செய்யறேன் அப்படின்னா இதுக்குள்ளார புஷ் பண்ணி விடுறேன், இதுக்குள்ளார புஷ் பண்றேன். இப்ப நீங்க ரெஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா உங்களுக்கான எல்லா வேல்யூவும் வந்துடும். புரியுதா? இஸ் தட் கிளியர்? நிஜமாவா? மாலினி புரியுதுண்ணா. சாரி மணியா? சாரிம்மா இதான் ஓட்டு போடவே இல்லையா? சரி, ஓகே. இவ்வளவுதான்
அரே அரே ஆஃப் ஆப்ஜெக்ட் ஃபார் லூப் இந்த புஷ்ஷை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா இது சரி. நான் எனக்கு இப்போ ஒரே ஒரு வேல்யூ மட்டும் எடுத்து போட்டிங்களா, இப்போ 2 வேல்யூ எடுத்து போடுங்க. 2 வேல்யூனா என்ன அப்படின்னா ஐடியும் எடுத்து போடுங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னா 2 வேல்யூனா இதில் எடுத்து போட முடியாது. அப்படி போடுறதா இருந்தால் அது என்னவா இருக்கணும் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்டாக தான் இருக்கும். அதாவது கீ வேல்யூ அப்படின்றது இங்கே வந்துடும். அரேல கீ ஆப்ஜெக்ட்னா ப்ரெசென்ட் பண்ண முடியுமானா தோ இங்கே ஆல்ரெடி இருக்குல்ல, இதே ஃபார்மேட்டை நம்ம ஒன்று ரெடி பண்ணிக்கணும். இப்போ இந்த ஆப்ஜெக்ட் இருக்கா, இதை அப்படியே இங்க பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்னென்ன வேணும் அப்படின்னா எனக்கு ஐடியும் இமெயில் மட்டும் இருந்தா போதும் அப்படின்னா அரே அதுல ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? இப்போ என்ன வேல்யூ வருதுன்னு பாருங்க, எல்லாமே ஒரே வேல்யூவா வருது. எனக்கு அப்படின்னா இல்லை, இங்க வர டேட்டா தான் எனக்கு வரணும் அப்படின்னா இந்த ஐடியும் இந்த இமெயிலையும் யூசர் டேட்டால இருந்து வரத மாத்திக்கணும். இப்படின்னு சொல்லி யூசர் டேட்டா ஆஃப் இண்டெக்ஸ்ல நேம் எடுக்க முடிஞ்ச என்னால ஐடியும் எடுக்க முடியும், இதையும் எடுக்க முடியும். இப்போ நீங்க ரெஃப்ரெஷ் பண்ணீங்க அப்படின்னா அரே ஆஃப் ஆப்ஜெக்ட் இந்த மாதிரி புரியுதா? அப்ப இந்த புஷ் அப்படின்றத வச்சு நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா என்னுடைய டேட்டாவை நான் ஆட் பண்ணி உள்ளார வச்சுக்கிறேன். ஓகே.